தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய லாஸ்ட் சீன் எப்படி நம்ம பார்க்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய லாஸ்ட் சீனை எப்படி ஹைட் பண்ணோம் அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ரெண்டோட லாஸ்ட் சீனை எப்படி நம்ம பார்க்குறது அதை பற்றி சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் மேலே தந்திருப்பாங்க. அது கீழே who can see when I am online அப்படின்னு அது கீழே ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் வரப்போ ஆன்லைன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே என்ன ஆப்ஷன் அப்படின்றத சொல்லிடுறேன். எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் சீன் காமிக்கும். ஈவன் நீங்கள் அவங்களுடைய கான்டாக்டை சேவ் பண்ணலை அப்படின்னாலும் அவங்க உங்கள் லாஸ்ட் சீனை செக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் கண்டிப்பாக காமிக்கும். ஸோ கீழே மை கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, இது உங்களுடைய ஃபோனில் என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய லாஸ்ட் சீன் காமிக்கும். அது கீழே மை கான்டாக்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கான்டாக்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டாக்ட்லாம் தவிர மிச்சம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதற்கு அவங்க நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுடைய கான்டாக்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் காமிக்காது. அல்லது யாருக்குமே காமிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நோபடி அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா who can see when I am online அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் இருக்கும்போது யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆப்ஷனு நீங்கள் எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஈவன் நீங்கள் இந்த லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ஆனது எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வந்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ன்றது மட்டும் எல்லாருக்குமே காமிக்கும். சப்போஸ் அந்த எவ்ரி ஒனுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சேம் எஸ் லாஸ்ட் சீன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். மேலே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதே சேம் ஆப்ஷன் கீழே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷன் தான் கீழே இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறது அதை பற்றி சொல்கிறேன். இதற்கு அவங்க லாஸ்ட் சீனில் நோபடி அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாலும் அவங்களுடைய லாஸ்ட் சீன் பார்க்க முடியாது. ஈவன் நம்ம ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, அவங்களுடைய லாஸ்ட் சீனை நோபடி அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணியும் அவங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்க முடியாது. எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, இந்த நோபடி அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்க முடியாது. அது போல் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. அவங்களுடைய கான்டாக்ட்ஸில் என்னென்ன இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய லாஸ்ட் சீன் பார்க்க முடியும். ஓகேவா? சப்போஸ் நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்து நமக்கு மட்டும் இது காமிக்கல அப்படின்னா அவங்க மை கான்டாக்ட் எக்ஸப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பயும் நம்மளால அவங்களுடைய லாஸ்ட் சீன் பார்க்க முடியாது. ஒன்ஸ் அவங்க எவ்ரி ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்து அந்த சமயத்தில் உங்களை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய லாஸ்ட் சீன் பார்க்க முடியும். கீழே who can see when I am online இருக்குல்ல, இதில் எவ்ரி ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட் சீன் நம்மளால பார்க்க முடியும். பிகாஸ் அவங்க என்னதான் இந்த லாஸ்ட் சீனை மேலே இருக்கிறத ஹைட் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க ஆன்லைன் வந்தால் அந்த ஒரு ஸ்டேட்டஸை காமிக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அவங்க எப்போல்லாம் ஆன்லைன் வராங்களோ அப்போ மட்டும் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது போல் அவங்க எப்போ ஆஃப்லைன் போகிறாங்களோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆப்பு இந்த எவ்ரி ஒன் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் யூஸ் ஆகும். சப்போஸ் இதில் நோபடி அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேயும் சேம் எஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அவங்களோட லாஸ்ட் சீன் பார்க்க முடியாது. ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.